வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ரொட்டர்டாமில் இருக்கிற திருவள்ளுவர் பாடசாலையில் வந்து ஒரு சிறிய உரையும் எங்களோட தமிழ் வேல்யூஸ் ஃபார் யங் மைண்ட்ஸ் என்ற நூலையும் அங்கே வெளியிட்டு வச்சுறாங்க. இப்போ மதுஷி எங்களோட நிற்கிறா. நீங்கள் இந்த ஒரு பெட்டாராகவும் இந்த ஸ்கூலில் ஒரு வெல்விஷராகவும் இருக்கிறீங்க. இந்த ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்தது? உங்களை என்ன தாட்ஸ் வந்தது? நான் இந்த அதாவது தமிழ் வேல்யூஸை பற்றியும் எங்களுடைய தமிழ் இன்ஸ்டிடியூட் ஃபார் லீடர்ஷிப் எக்ஸலண்ட் ஒர்க்கை பற்றியும் உங்களுக்கு பற்றி நீங்க சொல்லும்போது அது எனக்கே நல்லா விளங்குச்சு. அது பிள்ளைகளுக்கு இந்த வருங்காலத்துக்கு நிறைய வயசு இருக்கு, அதுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி நாங்க ஒரு கேள்வி கேட்டா அது அப்படிதான் சொல்லாம விளக்கம் சொல்ல. நிச்சயமா உங்களோட ஒரு 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 ஆதங்கம் ஒன்று இருக்குது தானே, பிள்ளைகளை நீங்க வளர்க்குறதோ இல்லாட்டி தமிழ் அந்த அந்த அதுல வந்து முக்கியமான பாயிண்ட் என்னவா இருக்கு? அதாவது என்ன உங்களோட அந்த முக்கியமான ஆதங்கமா இருக்கு? எனக்கு முக்கியமா தோணுது வந்து எங்க பிள்ளைங்க தமிழ் பத்தி கேட்கும் போது எனக்கு நான் விளக்கம் சொல்லக்கூடிய இருக்கும். அதாவது உங்களுக்கு அது விளக்கப்படுத்த அவங்க தமிழ் என்ன, எங்க பேக்ரவுண்ட் என்ன கேட்கும் போது நக்கலா சிரிக்காம அவங்க புரிஞ்சு கொள்ற மாதிரி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. இப்ப நாங்க பிள்ளைகளை பார்த்து அவங்க இப்ப விளங்காது, சும்மா ஹாயா விளையாடி படிப்பாங்க. ஆனா எங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கும். ஏன் அவங்களுக்கு விலங்கு இல்ல, ஏன் அப்படி விளையாடி கொண்டிருக்காங்க. இங்க நாங்க வெளியாக்க சொல்லும் போது நாங்க தமிழ்ல ஸ்ரீலங்கா தமிழ்ல சொன்னா உடனே யாக்க கேட்பாங்க ஒரு தமிழ் டைகர் சொல்லு. அந்த அடையாளம் வந்து அது இவங்க மாறினா இவங்க வேற மாதிரி சொல்லலாம். ஆமா, அதாவது தமிழ்ன்றது இந்த பெரிய ஒரு அடையாளம், அதுக்கு பின்னால இருக்கிற அந்த முழு விடயங்களையும் அவைக்கு கொண்டு போகக்கூடியதா இருக்கணும். அது ஒரு நேரோ மைண்டடா பார்க்காம இல்லையா? நீங்க சொன்னீங்க அந்த ஐடென்டி கிரைசிஸ் பத்தி, அதெல்லாம் நாங்க படிக்கும் போது எங்களுக்கும் அந்த ஃபீல் ஆயிடுச்சு. அப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நாங்க படைப்போம், உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவோம். அப்ப அவங்களுக்கும் அதே ஃபீலிங்ஸா இருக்கு. ஆனா நாங்க யோசிக்க மாட்டோம் இது எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா எங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நாங்க கவலைப்படுவோம். ஆனா ஒரு சேடா இருக்கும். ஆனா அப்புறம் பாக்கல வெளியில அவையிலும் நிறைய பேர் அதே அந்த நெட்வொர்க் அதான். ஆனா அந்த நெட்வொர்க் எல்லா இடத்துலயும் இருக்காது. நான் இருந்த இடத்துல அது சுத்தமா இல்லை. இப்ப நான் கல்யாணம் பண்ண பிறகு இங்க வந்த பிறகுதான் கொஞ்சம் பெரிய நெட்வொர்க் வந்துச்சு. அவங்களோட கதைக்கு எல்லாரும் அதே ஃபீலிங்ஸா சொல்றாங்க. அப்ப நினைச்சேன் அப்ப எல்லாருமே இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இப்படி ஃபீல் பண்ணிருக்காங்க. அது நீங்க சொல்லும் போது எனக்கு ஓகே இந்த லிங்க் ஆயிடுச்சு. நிச்சயமா தொடர்ந்து நாங்க வேலை செய்வோம். இந்த மாதிரியான உரையாடல்களை வச்சிருப்போம். தேங்க்யூ மதுஸ்ரீ.